இந்த தொழுகை சம்பந்தமாக ஒரு முழுமையான ஒரு விவரத்தை, அதாவது எல்லோருக்கும் எக்காலத்திலும் பயனளிக்கக்கூடிய மாதிரியான ஒரு முழுமையான விவரத்தையும் அதனோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதனோடு தொகுத்து இந்த பயானை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலில் ரமலான் காலத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்துக்கு ஒரு முக்கியமான விசேஷம், ஒரு முன்னுரிமை கொடுத்து தான் இருக்கிறார்கள். யஜ்தஹிது ஃபீ ரமலான மா லா ஃபீ கைரிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களில் இல்லாத அளவுக்கு ரமலான் காலத்திலே முயற்சி செய்வார்கள், அதிகம் இபாதத்திலே நேரம் கொடுப்பார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ஏனைய காலங்களில் செய்யாத அளவுக்கு கொஞ்சம் கூடுதலான முயற்சியை, இபாதத்துக்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பொதுவான காலங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்கள் செய்தார்கள். ரமலானில் கொஞ்சம் கூடுதலாக அதிகப்படியாக முயற்சி செய்தார்கள். கடைசி 10 விசேஷமாகவே அதுக்காக முயற்சி பண்ணினார்கள். இப்போ இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொதுவான இரவு தொழுகை எப்படி இருந்தது, ரமலான் கால தொழுகை எப்படி இருந்தது என்பதை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் முஸ்லிமில் 1வது வால்யூம் 512வது பக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருகிறார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று அவர் கேட்கிறார். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்தில் கேட்கிறாங்க, அலா அதுல்லுக அலா அலமி அஹ்லில் அர்லி பிவித்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரவு ஒற்றைப்படியான இந்த வணக்கம் இருக்குது, வித்ரு என்று சொல்லக்கூடிய இரவு ஒற்றை வணக்கம், அந்த வணக்கத்தை இந்த உலகத்திலே பூமியிலே மிகவும் அறிந்த ஒரு மனிதரை உனக்கு நான் சொல்லட்டுமா அப்படி என்று கேட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, யாரு சொல்லுங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா. அது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல நீங்கள் போங்க என்று சொன்னோன்னே அவர் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல போகிறார். போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு வணக்கம் எப்படி இருந்துச்சு என்று அவரிடத்துல கேட்குறான். கேட்டோன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் துலக்கக்கூடிய அவருடைய பிரஷ் என்னது, மிஸ்வாக் அரபுல சொல்லுவோம், அது அவருடைய உழு செய்யக்கூடிய தண்ணீர், இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், எடுத்து தயார்படுத்தியே வச்சிருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எழும்புவாங்க, பல் துலக்கி கொண்டு உழு செய்து கொண்டு எப்படி தொழுவாங்க, ஒரு நேரம் எப்படி தொழுவாங்கன்னு கேட்டால் 9 ரக்காத்துக்களை ஒரே சலாத்தில் தொழுவாங்க. எப்படி 8வது ரக்காத்தில் அத்தஹியாத் உட்காந்து அதுக்கு பின்னால் திரும்ப எழும்பி இன்னொரு ரக்காத்தை சேர்த்து தொழுதுட்டு பிறகு சலாம் கொடுப்பார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 2 ரக்காத்து தொழுவார்கள் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு. அது மொத்தம் 11 ரக்காத்துக்கள் தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மொத்த இரவு தொழுகையுடைய அந்த வடிவம் 11. அதுல ஒரு வடிவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அது என்ன வடிவம்? 9 ரக்காத்தை ஒரு சலாத்துல தொழுதுட்டு 2 ரக்காத்து தொழுவாங்க. அப்ப மொத்தம் 11. எப்படி புரட்டி 11 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்றதை சொன்னாங்க. இவர் வருகிறார் மறுபடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தியை சொன்னாரு. அவர் என்ன சொல்லுகிறாரு? சதகத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது உண்மைதான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு கால வணக்கத்தை பற்றி இந்த உலகத்தில் மிக அறிந்த ஒருவரை பற்றி உனக்கு சொல்லட்டுமா என்று அவர் கேட்கிறார். யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இரவு வணக்கத்தை பற்றி இந்த உலகத்தில் நல்ல தெரிஞ்சவர் என்று சஹாபாக்களை ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர் வந்து சொன்ன உடனே இவங்க உண்மைப்படுத்துறாங்களும் கூட. ரசூலுல்லாஹ் தொழுது இப்படித்தான், அது உண்மைதான், அது 11 தான் என்ற செய்தியை உண்மைப்படுத்துறாங்க. இது ஒரு செய்தி. அதுக்கு அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 2வது வால்யூம் 711வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரமலான் கால இரவு தொழுகை, இப்ப ரமலான் அல்லாத பொதுவான காலத்தை பத்தி தான் சொன்னாங்க. ரமலான் கால இரவு தொழுகையை பற்றிய ஒரு அறிவு, அதை பற்றி ஒரு தெளிவு இருக்குதா? ரசூலுல்லாஹ் பள்ளியில் தொழுதிருப்பாங்க, வீட்டில் தொழுதிருப்பாங்க. பொதுவாக ரமலான் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் முதல் கேள்வி. தெரியும். எப்படி தெரியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஅஸரஹு வ அஹ்யா லைலஹு ஐகலஹு லஹு. கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்களாம்? அவருடைய வேட்டியை இறுக கட்டிக்கொள்வார்கள். எதுக்கு? வணக்கம் செய்வதற்கு, அது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த ஒதுங்கி இருப்பதற்கு எல்லா அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. அப்ப வேட்டியை இறுக கட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய இரவு காலங்களை உயிர்ப்பிப்பார்கள், குடும்பத்தை எழுப்பிடுவார்கள். அப்ப குடும்பத்தை எழுப்பி விடுறா யாரு? முதல் வீடு பள்ளியோட ஒட்டினா போல இருக்கிற வீடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள்ல தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி விட்டு இருக்கிறாங்க. அப்ப ரமலான் கால இரவு வணக்கம் அவங்களுக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். அது போல நீங்க பார்க்கலாம். என்னன்னு கேட்டா சுனன் அபூதாவுதுல 1வது வழி 437வது பக்கத்துல ஒரு ஹதீஸை பாருங்க. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலான் காலத்துல நாங்க என்ன செஞ்சோம்? நோம்பு நோட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் முழுவதும் எங்களுக்கு தொழுவிக்கவே இல்லை ஜமாத்தாக. எந்த அளவுக்குன்னு கேட்டா 23வது நாள் ரமலான் 23வது தினம் இரவுடைய 3ல் ஒரு பகுதி போயிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தொழுவிச்சாங்க இரவுடைய 3ல் ஒரு பகுதி வரைக்கும். அதுக்கு அடுத்த நாள் 24வது தினம் வரல, 25வது நோம்புல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறாங்க. வந்து இரவுடைய பாதி வரைக்கும் தொழுவிச்சாங்க. 26 தொழுவிக்கல, 27 தொழுவிச்சாங்க. எவ்வளவு நேரம் தொழுவிச்சாங்க? இந்த 27வது தினம் வந்தோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமஅ அஹ்லஹு வ நிஸாஅஹு வன்னாஸ, தன்னுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய மனைவிமாரையும் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி தொழுவித்தாங்க அந்த நேரத்தில். எப்ப? 27வது தினம். அதுல எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்கன்னு கேட்டா, சஹர் சாப்பாடு நமக்கு கிடைக்காதோ, ஃபகாம பினா ஹத்தா ஹசீனா யஃபூதனல் ஃபலாஹு, ஃபலாஹ் என்று சொல்லக்கூடிய சஹர் உணவு நமக்கு கிடைக்காம போயிடுமோ என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு, பயப்படும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் இரவுல தொழுவித்தார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் தொழுவிச்சது 23வது நாள் தொழுவிச்சாங்க, 3ல் ஒரு பகுதி தான் தொழுவிச்சாங்க. 25வது நாள் தொழுவிச்சாங்க. ரமலான் 25ல இரவு பாதி வரைக்கும் தொழுவிச்சாங்க. 27ஆம் நாள் எல்லாரையும் மனைவிமார் குடும்பம் எல்லாரையும் திரட்டி தொழுவிச்சாங்க. எது வரைக்கும் தொழுவிச்சாங்க? தொழுவிச்சது சஹர், அதாவது சஹர் சாப்பாடு கிடைக்காம போயிருமோன்னு நினைக்கும் அளவுக்கு தொழுவிச்சாங்க. அப்ப அந்த இரவு முழு இரவும் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. எத்தனை தொழுதாங்கன்னு தெரியுமா தெரியாதா? எப்படி தொழுதாங்கன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். அப்ப முழு இரவும் ரசூலுல்லாஹ் தொழுவித்த அந்த இரவு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சஹாபாக்கள் எல்லாரும் இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இரவு எத்தனை தொழுவித்தார்கள்? இதுதான் இப்ப கேள்வி. தொழுவித்த செய்தியை பொறுத்த வரைக்கும் சஹீல் புகாரியில 3வது வழியும் 1308வது பக்கத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அபு சலமா பின் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய மகன் அபு சலமா என்று சொல்லக்கூடியவர் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல வருகிறார். வந்து என்ன கேட்கிறார்? கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ரமலான், ரமலான் காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாரு. எதுக்கு கேட்கிறாரு? ரமலான் அல்லாத காலத்தை பத்தி நல்லா தெரியுது, ரமலான்ல என்னமோ இருக்குதே, எப்படி இருந்துச்சு, அது என்ன மாதிரி தொழுக, எப்படி தொழுதாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு இவர் கேள்வியுடைய வடிவம் புரிஞ்சிருச்சு. கேட்ட கேள்விக்கு மேலேயே ஒரு பதிலையும் சேர்த்து அடிச்சிடறாங்க. அது என்ன சொல்றாங்க? காலத் மா கான யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா 11 ரக்அ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்திலேயாக இருந்தாலும் ரமலான் அல்லாத காலத்திலேயாக இருந்தாலும் 11 ரக்காத்துகளுக்கு மேலாக அதிகரிக்கவே இல்லை. யார் சொல்லது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ரமலான் காலத்திலேயே இருக்கட்டும், நீங்க கேட்கறது ரமலான் தானே, அந்த காலத்திலே வச்சுக்கொள்ளுங்க, ரமலான் அல்லாத காலத்தையும் வச்சுக்கொள்ளுங்க. 2 காலங்களிலுமே
எண்ணிக்கையில ரசூலுல்லாஹ் 11 கூட்டவே இல்லை, 11 தான். அப்ப என்ன விசேஷம்? ரமலானில் ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டா, யுஸல்லி அர்பஅன் ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. முதல்ல ஒரு 4 ரக்காத்து தொழுவாங்க, 2-2 தொழுவாங்க. அதுல அழகை பற்றியும் நீளத்தை பற்றியும் கேட்காது. இன்னைக்கு பொதுவா பள்ளி வாசல்களுக்கு போனோம்னு சொன்னா அதுல அவசரத்தை பத்தியும் ஓட்டத்தை பத்தியும் கேட்காதுன்னு தான் சொல்லணும். இமாம் எங்க முடியுதுன்னு தான் இருப்பாரு, பின்னால் இருக்கிறவங்களும் எங்க முடிக்கிறன்னு தான் இருப்பாங்க. அப்ப பள்ளிவாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுவிக்கிறாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எண்ணிக்கை அதுதான்ப்பா, நீ நினைக்கிற அந்த 11 தான் எண்ணிக்கை. விசேஷம் என்னன்னு கேட்டா அதை சொல்றேன். நீளமும் அழகும் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிற அந்த தொழுகையுடைய நீளமும் அதனுடைய அழகும் ரமலானில் வித்தியாசமாயிரும். ஏனைய காலத்தை விட அது வித்தியாசமா போயிடும். அந்த அளவுக்கு அழகா கேட்கவே வேணாம்ங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கொள்வாங்க, சின்ன ஒரு ரெஸ்ட். அதுக்கு பின்னாடி ஒரு 4 தொழுவாங்க. அதுல நீள அழகை பத்தி கேட்காத, அதுக்கு பின்னாடி ஒரு 3 வித்திரு தொழுவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த பதில் அந்த கேட்டவருக்கு ரொம்ப தெளிவா போச்சு. அது போல நீங்க பார்க்கலாம், முஸ்னத் அஹ்மதுல 6வது வால்யூம்ல 41வது பக்கத்துல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ சலமா தான் கேட்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறாரு, யா உம்மா அக்பிரீனி அன் ஸலாத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட இரவு தொழுகை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னேன்னு அவ சொல்றான், கானத் ஸலாத்துஹு ஃபீ ரமலான வ கைரிஹி ஸவாஅன். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை ரமலானிலேயாக இருந்தாலும் ரமலான் அல்லாத காலத்திலே இருந்தாலும் சமனாக இருந்தது. சேம், ஒரு சமனண்டே சொல்றாங்க. ரமலான் அல்லாத காலத்திலும் ரமலான் காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை சமனாகத்தான் இருந்தது.